எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக ஜாலியாக ஹாப்பியாக டே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்த வீடியோ அது ஃபுல்லாக டிப்ஸ் ரெசிபிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கரித்துணி. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சோடாப்பு போட்டு கரித்துணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ வளர குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம் பிடிக்குதுங்க. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் நம்ம ஊட்டிவிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸோட இந்த மாதிரி நீங்கள் ஊட்டினீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கு வந்து சாப்பிடுங்க. முயல் குட்டி, பூனைக்குட்டி, கப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இது பண்ணுங்கள். இந்த கலர்ஸுக்கு வந்துட்டு பீட்ரூட்டு, கேரட்டு, மேங்கோ இந்த மாதிரி வந்து அரைச்சி மாவில் கலந்து விட்டு இது பண்ணிங்கன்னா சூப்பராக சாப்பிடுங்க. ஒரு 11 மணி வாக்கில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ஜூஸ் மாதிரி போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. தண்ணியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அந்த ஊற வச்ச தண்ணியை அவ்வளோ அழுக்காக இருக்கும். இப்போ மேலாப்படி சும்மா லைட்டாக அழைச்சி விட்டா போதும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை இல்லாமல் ஹஸ்பண்ட் இருக்கவே மாட்டார். ஸோ நல்லா அவருக்கு முட்டை வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தக்காளி சட்னி, இட்லியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் விளாகில் தக்காளி சட்னிக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்கிறேன். தக்காளி சட்னியை நல்லா வதக்கின பின்னாடி கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி சட்னி, ஒரு எக்கோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது ஊட்டுறவங்களாட்டியும் பாருங்கள் குடுன்னு ஓடி வருவார். அது மாதிரி கொஞ்சம் வயசு வந்த பின்னாடி அதுகளாம் சாப்பிடும்போது அதுகளுக்கே சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துடணும். நம்ம ஊட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஊட்டிகிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸ்கூலில் போய் அதுங்க வந்து சிரமப்படுங்க. வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேனாவே வந்துட்டு நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் சிக்கன் வந்து இன்றைக்கி வாங்கணும். ஆனால் இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குழம்புலாம் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் பிடிக்கல. ஸோ அதனால் அது வந்து கிரேவியாக பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தக்காளி பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா இந்த ரெண்டையும் வந்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மூணையும் வந்துட்டு தட்டி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டு போடுறத விட இந்த மாதிரி தட்டி வந்து போட்டுக்கோங்க. சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சோயா சாஸ் கொஞ்சம், இட்டாலியன் சீஸ் கொஞ்சம், இஞ்சி பூண்டு தட்டினது, தக்காளி பேஸ்ட்டு, முந்திரி கசகசா பேஸ்ட்டு, இல்லை கொஞ்சம் உப்பு போட்டால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். நம்ம சமைக்கிறத விட நம்ம சுற்றி இருக்க பிளேஸ் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங் யூஸ் பண்ண எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு பாத்திரம்லாம் விளக்கி அந்த இடத்தையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு. அதே மாதிரி தான் மதியானம் யூஸ் பண்ணுறதுமே வந்துட்டு ஒரு 3 மணி வாக்கில் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். ஸோ அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி குக்கர் இருந்துச்சு அப்படின்னா சின்ன பவுலில் வந்து சாப்பாடை மாற்றிட்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கனையும் வந்து போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்து ஊற போட்டிருக்கனால வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டாவே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆயிரும். சிக்கனோட எலும்பே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அமுக்குனாவே வந்துட்டு உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே மார்னிங்கே முடிச்சாச்சு. இப்போ மார்னிங்கே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். இப்போ வெயில் அடிக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப நேரம் கிச்சன்லாம் நிற்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து காலையில் போனேன்னாவே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அப்புறமேட்டுக்கு வர்றது. அப்படின்னா தான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது இளநீர் ஃபலூடா வந்து ரெடி பண்ணியிருந்து சூப்பராக இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். நெக்ஸ்ட் வந்து துணி துவைக்கிற கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சாச்சு. நம்ம கிட்ட வந்து ஒரு உண்டியல் வச்சிருக்காரு ஓப்பன் பண்ணுறாத அளவுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஃபுல்லாகலை, கொஞ்சம் தான் ஃபுல்லாச்சு. அதிலே வந்துட்டு எடுக்கணும் ஒரு பிடிவாதமாக இருந்தார். அப்படி இப்படின்னு பார்த்து அவள் சேர்த்து வச்சிருக்கிறது ஒரு 4000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டான். குழந்தைங்களுக்கு நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்க. சேவ் பண்ணி நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ணாதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்தாச்சு. பேன் கேக் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன். அதை அடிக்கடி இப்போ நான் செய்கிறேன். ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு தம்பிக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதெல்லாம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். கோதுமை மாவு, வாழைப்பழம், முட்டை இது மட்டும் போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேன் கேக் மாதிரி நம்ம கொஞ்சம் ஊற்றி எடுத்து கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிடுங்க. அப்புறம் அப்படியே வந்து ராஜ்குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு நைட்டு டின்னருக்கு சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வேர்க்கடலையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து அந்த தோல் நீக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வெள்ளை பூண்டு, வரமிளகா, புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாடுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சப்பாடாக எல்லா வேலையும் முடிஞ்சு இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு அப்படின்னு
சொல்லிட்டு படுக்கலான்னு போகும்போது தான் ஐயோ எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட சொல்லுவாங்க. எப்போ மணி 10 மணிக்கு. கலசத்துக்கு தலை வலிக்குது அப்படின்னாவே இஞ்சி ஏலக்காவும் தட்டி போட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் பால் காஃபிலாம் குடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து லெமன் டீ ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் போட்டுட்டு இந்த டேவே சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. குட் நைட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும்.